இதோ ஒன்று வருது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாங்களேன், சும்மா கிட்டத்தில் வாங்க. இது உங்கள் செல்ஃபோனா? யா. பில்லுலாம் ஒழுங்காக கட்டுறீங்கல்ல? யா. ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. ஃப்ரெண்டு வந்து சொன்னான், கடைசியாக ஒரு வாட்டி பாட்டிக்கிட்ட பேசிக்கலாமா? ஓஹோ, ப்ளீஸ் கொடுங்களேன், பேசிக்கிறேன். நோ ப்ராப்ளம். நீங்கள் யார் எவருன்னே தெரியல, ஹெல்ப் பண்ணுறீங்க, பேசிக்கிறேன். ஹலோ, யார்? பெப்சி உமாவா? எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அலைப்பாயிலேருந்து ஒரு சாங் போட முடியுமா? என்ன சாங்கா? இருங்க, என் ஃபிகர்ட்ட கேட்டு சொல்கிறேன். என்ன சாங்க கேட்கலாம்? சீரியஸா இருக்காங்க பாட்டின்னு சொல்லிட்டு உமா கிட்ட பேசுறியா? ஆமாங்க, எங்க பாட்டி பேர் கூட உமா தாங்க. இஸ் பெப்சி உமா? ஆமாங்க, அவங்க பெப்சி சாப்பிட்டு என் கன்னத்துல உமா கொடுப்பாங்க, அதை தான் சொன்னேன். ஐ ஜாலியா கொஞ்ச நேரம் டைம் பாஸ். வண்டியா? அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்டிட்டு இருந்த? டேய், இந்த டை இந்த ஷர்ட்டுக்கு மேட்சே ஆகலையடா. இனிமே இத போட்டா ஷர்ட் போடாத. அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்டிட்டு இருந்த? அந்த பொண்ணு கிட்ட டைம் கேட்டப்பா. அதானே பார்த்தேன். யார் தெரியும் அந்த பொண்ணு? யாரு? என்னோட எம்டியோட டாட்டர். ஏதா தப்பா பேசினா இமேஜ் போய்டும். இல்லப்பா, உன் ப்ரமோஷன் விஷயமா தான் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ ப்ரமோஷன் பத்தி பேசிட்டு இருந்த. டேய், என் வர்த் என்ன தெரியுமா உனக்கு? என்ன வர்த்? $10,000. ஏன் வாய் பொளந்துட்ட? நான் வடபழனி கோயில் வாசல்ல ஒரே ஒரு முருகன் டாலர் தாண்டா வாங்கி மாட்டிருக்கேன். எனக்கு அதை தவிர வேற டாலர் தெரியாது. நான் உன் வண்டியில ஸ்டெப்னி மாதிரி ஓட்டிக்கிறேன். யாரு? பைக்ல போய் பிச்சை எடுக்கிறாளுங்க. அப்பா கொடுத்த காசு எப்படி காத்தா பறக்குது பாரு. ஓவர்டேக் பண்ணிட்டா? வேணாண்டா, அவளுக்கு விழுந்தானுங்கன்னா தூக்குறதுக்கு 100 பேர் வருவானுங்க. ஆனா நாம விழுந்தா 4 பேர் தான் வருவாங்க, அதுவும் கடைசியில. இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா, கேர்ஃபுல்லா போ. ஓட்டாண்டா ரெட்டு. என்ன சோழாவர ரேஸ்ல போற மாதிரி போனீங்க, இப்ப வந்து சிக்னல்ல மாட்டிக்கிட்டீங்கல்ல. இதுக்கு தான் பொண்ணுங்களுக்கு நிதானம் வேணுங்கிறது. ஷட் அப். இட்ஸ் ஆல் ரைட். சிகரெட் பிடிக்கிறீங்களா? நோ. நல்ல பிராண்டுங்க இது. ஐ ஸ்மோக் ஒன்லி பீடி. ஐயே, அது வாய் ரொம்ப கப்படிக்குங்க. விஸ்கி சாப்பிட்டா அதெல்லாம் தெரியாதுயா. வாங்கி கட்டிக்க. இது 2001. போடுறா. டேய், அந்த பொண்ணுடா. டேய், சிக்னல் போடுடா. அந்த பெங்களூர் பொண்ணுடா. டேய், வண்டி ஏறுடா டேய். கண்ணு தெரியலையே. ஐயோ, இந்த இருக்குதுப்பா. அம்மா, ஐயோ, என்னங்கடா வண்டி ஓனர் போட்டோவை இங்க தொங்க விட்டுருக்கீங்க? எலுமிச்சம்பளம் இருக்கு. எலுமிச்சம்பளம், எலுமிச்சம்பளம். கொஞ்சம் ஜின்னு கிடைச்சா நல்லா இருக்கும். ஏய் பேமானி, ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? ஆமா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃப்ளைட்ல போறேன். வீட்ல சொல்லிட்டு வருவாங்க, போயா வேலையை பார்த்துக்கிட்டு. இது நைட் ஸ்டார் மூவிஸ்ல பல்லான படம் பார்த்துட்டு வந்து லாரி கேப்ல என்ட்ரா பண்ற. ஆமா, நீ மட்டும் என்னவா நைட்டு மிட் நைட் மசாலா கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இப்ப தூங்கிக்கிட்டே லாரியை கொண்டாந்து வண்டி மேல விட்டியா? ஏய், எலிச்சம்பல் தேண்டா எடுத்த? இங்க தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, கேரா இருக்கேன்னு எடுத்து சாப்பிட்டேன். ஆமா, இதே ஏன்டா கொண்டாந்து இங்க தொங்க விட்டுருக்கீங்க? லாரி நல்லா ஒண்ணுன்னு ஓனர் தொங்க விட்டுருக்கான். அடப்பாவி, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா. அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பளத்துல ஓட போகுது. உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. உன்னை ஏத்திட்டாண்டா மறுவேலை. இதை வந்துட்டாடுறா மேப் போடுறதுக்கு. எனக்கு சேர்த்து போடியா? யோ, என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லைங்கய்யா, நானும் அவரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. திடீர்னு சந்திச்சுக்கிட்டோம். அதான் வண்டியை லாரி கடையில பார்க் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். பாக்கிங்க விட்டா சார். விட்டையா? ஆமாங்க, இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க. லைசென்ஸ் சரியா? லைசென்ஸா? கொஞ்சம் டைம் கொடுங்க, கூடிய சீக்கிரம் எடுத்துறேன். என்ன லைசென்ஸ் எடுக்கலையா? பாத்தீங்களா சார், லைசென்ஸ் எல்லாம் ஓட்டுறாங்க போரிக்கு பசங்க. ஆமா, இவர் ஐஏஎஸ் ஆபீசர் என்ன சொல்ல வந்துட்டாரு. இவர் கிளீனர், இவருக்கு லைசென்ஸ் கிடையாது சார், வண்டிக்கு பெர்மிட் கிடையாது. எந்த லாரி டிரைவரா ஒழுங்கு? ஐயா, நம்பர் சொல்லு. நம்பருங்களா? ஐயா, TMA 5679 தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பருங்க. அது ஏன் வண்டி நம்பர்? ஆமா, உன் வண்டி நம்பர் சொல்லு. அது கீழே ஷெட்ல கிடைக்குதியா, அது எதுக்கே உங்களுக்கு? வண்டி நீ தானே ஓட்டு வந்த? நான் எங்கே ஓட்டு வந்தேன்? நான் லிஃப்ட் கேட்டு வந்தேன் ஐயா. முன்னாடி உட்கார்ந்து ஒரு எனிமி தான் ஓட்டிட்டு வந்தான். என்ன எனிமியா? ஆமா, ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்டை கட் பண்றவ எனிமி தானுங்க ஐயா. சரி சரி, கேஸ் புக் பண்ணி ஆகணும். கேஸா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து 1 2 3. ஏன்பா கை மாத்த ஒரு 3 ரூபா கிடைக்குமா? போன சிக்னல் இவரே வாங்கிட்டார். இவரே வாங்கிட்டாரா? இவர்தான் வசூல் மன்னன் ஆச்சு. என்ன கோர்ட்ல போய் ஃபைன் கட்டுறியா? எனக்கு ஐஜியை நல்லா தெரியும். உனக்கு என்னத்தா? சாரி சார். பட் அவருக்கு என்ன தெரியவே தெரியாது. இப்படி அத்து விட்டு போயிட்டியாடா? உன் எம்டி பொண்ணு விட்ட சாபம் பலிச்சிருச்சுடா. பாருடா, இங்க அடிபட்டுச்சுடா. போலீஸ்காரன் இங்க அடிச்சான்டா. ரொம்ப வலிக்குதா எனக்கு. இப்படி அத்து விட்டியே, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, உன் கூட டூடா. உனக்கு ஒரு குவார்டர் வாங்கி தரேன். என்ன சொன்ன? உனக்கு ஒரு குவார்டர் வாங்கி தரேன். நீ என் உயிர் நண்பன்டா. Thank you. அங்க பாரு. அங்கயா? அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் பாரு. தெரியுதா? அது அந்த பெங்களூரு. ஆமா.
ஆமாடா அது பக்கத்துல அதான் அந்த கூட அவுட் ஆஃப் ஒண்ணு. ஃபோக்கஸ். ஆமாடா அது இப்ப நல்ல ஃபோக்கஸ்ல ஆமா தெரியுது ஆமா போய் பேசுவோமா ஆமா பேசு. இல்ல நான் பேசுறேன் நீ கூடியற. ஓகே அது போதும். வேடிக்கை மட்டும் ஓகே பாக்க வாடா மச்சான் காணும்டா. ஒண்ணும் கவலைப்படாத அவ ஏதாவது ஸ்க்ரன்ச்சீஸ் டப்ஸ் கம்மல் பிந்தி இது மாதிரி ஐட்டம் ஏதாவது வாங்க போயிருப்பா உள்ள போய் பிடிச்சிடலாம் வா எப்படா ஒரு நாள் தான்டா மிஸ் பண்ணிட்டேன். அது உள்ள புடவைக்கு மாறிட்டாளா நெட்ல பாரு ரொம்ப முக்கியம். அப்ப என் குவார்டர் போடா அல்பைஸ் ஒரு நாள் தான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த பாரா நீ எதுக்கும் கவலைப்படாத எங்க அண்ணன் நெப்போலியன் மேல சத்தியமா சொல்றேன் உன் பார்ட்டி உனக்கு மிஸ்ஸே ஆகாதுடா. மச்சான் இவன் பேச்ச நம்பாத, போதை இருந்துச்சுன்னா பேச்ச மாத்திருவான். தோடா வந்துட்டாரு. டேய் உன்ன மாதிரி டூப்ளிகேட் சாரை கடிச்சிட்டு பிளாட்பாரத்தில் வாந்தி எடுக்கிற பார்ட்டியாடா நானு. ஒரிஜினல் சாப்பிட்டு உற்சாகமா பேசுறவன்டா. ஏக்கா ஆமா ஆமா ஆமா. ஏக்கா ஏக்கா எங்கக்கா இருக்கிறீங்க நீங்க? ஏக்கா உங்களுக்கு என்ன பிஸ்ஸா பர்கர்னு எதையாவது சாப்பிட்டு சைடில் கரடி பொம்மையை வச்சுட்டு ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. இங்கே ஒருத்தன் உங்களே நினச்சி குரங்கு பொம்மை ஆகிட்டா தெரியுமா உங்களுக்கு? ராஜேஷ் நீ அதையே நினச்சி கவலைப்படாது. அந்த பார்ட்டி நீ எப்படியாவது மடக்கத்தான் போகிற. எனக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது. டேய் இவன் சும்மாடா பச்சி சொல்றது வடை சொல்றது ஏமாத்தி குடிச்சுட்டு இருக்கான் பார். டேய் இவன் ஓவர போறான்டா. இறங்கி வந்தனா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். சொல்லி என்னடா என்ன அந்த பொண்ணு பெங்களூர்னு தெரியும். ஆமா. இவ அவள அங்க தான் பாத்துர்க்கான். அது இன்னைக்கு ஃப்ளூக்ல மெட்ராஸ்ல பாத்துர்க்கீங்க. இன்னைக்கு நைட் அது பஸ் பிடிச்சு பெங்களூர் போச்சுனா அடிக்கும் உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க. ஏன்டா டேய் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்களேன்டா. மச்சான் இவன் உன்னை கன்சல்ட் பண்ணாமலே கன்ஃபியூஸ் பண்றான் நம்பாத. 3 வாரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை பெங்களூர்ல நீ பார்த்த ஆச்சா. கரெக்ட். அதே பொண்ணே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான் உண்டா இல்லையா? ரைட். மறுபடியும் அதே பொண்ணை மெட்ராஸ்ல எதுக்காக இவன் பார்க்கணும்? என்ன நடக்குது அவங்களுக்குள்ள நான் சொல்லட்டுமா? சொல்லு. உங்க 2 பேருக்கு இடையில ஒரு வேவ்ஸ் ஓடுது மச்சான். வேவ்ஸ். அந்த பொண்ணை நீ நேரா பார்த்து பேசினா தான் அந்த சாதா வேவ்ஸ் லவ் வேவ்ஸா மாறும் தெரிஞ்சுக்க. இல்லாட்டி வேற எவனா பிக்கப்பட்டு போயிடும். சாரிடா உன நான் ரொம்ப திட்டிட்டேன். இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஹலோ ஹலோ ராஜேஷ் நான் தானே சொக்கு பேசுறேன். நான் சொல்லல லவ் வேவ்ஸ். அது உனக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுடா. என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா. பல்லு வல கட்டி பரவாயில்லடா. உடனடியா கிளம்பி வா. என் எதிரில தான் இருக்கான். எங்கடா? ஆல்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல. இதோ வர வர வர. அப்பா. அதுதான் இவளா இவளா அடிச்சனா இவளா அவ? டென்ஷன் ஆகாத. இவ இல்ல அவ. ஆனா இவன் மூலமா தான் அவ. அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாஸை கரெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி. அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்த அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணணும். இவளை நான் கரெக்ட் பண்றேன். அவளை நீ கரெக்ட் பண்ணிக்க வா. சார் சார் ஏதாவது வாங்கிட்டு போங்க சார். அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா? அதெல்லாம் கிடைக்காதியா. காலங்காத்தால வந்துட்டியா போயா. 2 கிலோ வாங்கிங்கம்மா. வேண்டாங்க 1 கிலோ போடுங்க போதும். ரொம்ப நல்லா இருக்குமா. ஃப்ரிட்ஜ்ல வைங்கம்மா. ஏய் ஃப்ரிட்ஜில் வைங்க அடுப்புல வைங்கலாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் பொம்பளைங்க வாங்குறவங்களுக்கு தெரியாதா? ஓவரா பேசாம ஒழுங்கா வியாபாரத்தை பாரு. ஹாய் சே ஹாய் டு. ஹலோ போடுங்க. ஓகே போடுங்க போடுங்க. லிஸ்ட் கொடுங்க. ஹலோ என்ன இது? இங்க பாருங்க லிஸ்ட் எல்லாம் போடுறாங்க பாருங்க இவங்க. சார் என்ன சார் இது லிஸ்ட் எல்லாம் போடுங்கறீங்க? யார்ட்ட பேசுற? என்ன பேசுற? ஓவரா பேசாத. இந்த பாரு பச்சை மிளகாய் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? சார் அது வெள்ளரிக்காய் சார். வெள்ளரிக்காய் அது எனக்கு தெரியாதா? பப்பாளி ஏன் இவ்வளவு சிறுசா இருக்கு? சார் அது தக்காளி சார். அத ஒடியா. இது 1 கிலோ எவ்வளவுயா? அது 1 கிலோ கல்லு சார். என்ன பேசுற நீ? வியாபார நேரத்துல வந்து கல் தருக்குறான். இதெல்லாம் கேக்குறீங்க யார் சார்? முதல்லயே கேட்டிருக்கணும். we are officers from state government. உழவர் சந்தையில இருந்து வந்திருக்கோம். இவர் இன்ஸ்பெக்டர் நான் சப் இன்ஸ்பெக்டர். புரியுதா? உழவர் சந்தை. வணக்கம் சார். ஒரு கட்டாவது பத்தியா? ரீச் ஆயிருக்கு பாரு. வணக்கம் சார். நீங்க காசு எவ்வளவுன்னு சொல்லுங்க போதும். சொல் மேடம் 140 ரூபாய் மேடம். நீ கொடுத்துருப்பா. இத பாருங்க இந்த காசு கொடுக்குற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகே நான் கொடுக்கல. நீயே கொடுத்துரு. நீ கொடுத்துருமா. இந்தப்பா நீ வாங்கிடுவே நீ. நீ அவட்ட வாங்கிடுவே நீ. நான் ஏழை சார். ஏழை ஆமா சார். சென்டிமெண்ட்ல அடிச்சல நீ. ஏழைன்னு சொல்லி சென்டிமெண்ட்ல அடிச்ச நீ. பரவாயில்ல. அதனால விடுறேன் நான். இந்த டேக் தி பேக். என் பேக் அவட்ட வாங்கிக்கோ. சாட்ட வாங்கிக்கோ. இன்ஸ்பெக்டர் வாங்கிக்கோ. பின்னாடி ஏசி நான் வரேன். போறீ. பட்டனை ஒழுங்கா போடு. சரிங்க சார். பின்னாடி வேன் வருது. கொடுங்க. ஹலோ லிசன். காது கேக்கலையா? ஹலோ ஏய் என் பேக் தர போறீங்களா இல்லையா? நில்லுப்பா. ஸ்டாப். இத பாத்தீங்களா? ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி கொசுறு வாங்கிட்டு வந்தேன். இதையும் வச்சுக்கங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன். என் பேர் சொக்கலிங்கங்க. இவன் பேர் ராஜேஷ். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இவனுக்கு உங்க ஃப்ரெண்டிய பத்தி ஒரு டீடைல் வேணுங்க. எந்த ஃப்ரெண்ட்? இவன் சொல்றானா? என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு? அதான்டா சொல்லேன்டா. அந்த பொண்ணு ரீனா பெங்களூர்ல பாத்தியே. அப்புறம் மெட்ராஸ்ல பாத்தியே. சரி நானே சொல்றேன். சொல்லு. அதாங்க அவங்க சொல்ற மாதிரி ரீனாங்கிற பொண்ணு நல்லா தெரியும். பெங்களூர்ல பழகி இருக்கோம். ஃபோர்ட்ல வர்க் பண்றா.
ரொம்ப நாளா டச் இல்லைங்க. அதான் டச் விட்டு போயிடுச்சுங்க. நேத்திக்கு உங்க 2 பேரையும் மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணதுக்கு நீங்க எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க. ஆமாங்க, சோ என்ன ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க? ஆமாங்க. ஆனா அவ மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது தெரியுது. அது transfer, சும்மா அதான் உங்களை நம்ம பேசுறதா நல்ல வழியறீங்க ரெண்டு பேரும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஒரு எமர்ஜென்சி நீங்க டெலிஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உடனே பெங்களூர்லாம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கூட ஃபோன் நம்பர் 422322. ஐ அது அடையாது 322 செனட் ஆஃப் லைன். ஹலோ, ஒரு நிமிஷம். ரீனா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே? என்ன பாருங்களேன், இனிமே தான் நாங்க தெரிஞ்சுக்க போற பொண்ணு. தெரிஞ்சுக்க போற பொண்ணா? ஆமாங்க. நீங்க முதல்ல அந்த ஃபோன் நம்பர் மறந்துடுங்க. நீங்க யாரு? மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். தேங்க்ஸ். இத பாருமா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு மேல பைத்தியமா இருக்கிறான். இத பத்தியா இப்படிதான் ஆயிட்டான். அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான், எங்களுக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். அவனும் தூங்க மாட்டேங்கிறான், எங்க தூக்கத்தையும் வந்து கெடுக்கிறான். எங்க லைஃபையே டார்ச்சர் ஆக்கிட்டான். இங்க பாருங்க, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சரி, ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி, அவ எப்போ உங்ககிட்ட பேச மாட்டான். ஏன் அதால பேச முடியாதா? இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா நிச்சயம் பண்ணிட்டாங்க அவ யாரோட வாழணும்னு. அதனால தான் சொல்றேன், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டேய் 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 ராஜேஷ், டேய் நீ பாட்டுக்கு போறியாடா? உனக்காக தானே இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். போடா. இத பாருங்க, சரி ஓகே, இந்தாங்க கடையில இருந்து எடுத்தேன், உங்க பணம் தான் வச்சுக்கோங்க. சரி, உங்க லவர் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? லவ்வரா? போலீஸ்! அவரையா முடிவு பண்ணிருக்கீங்க?